சட்டம்தான் உங்களை சுப்ரீம் கோர்ட்டு தான் நீங்கள் குற்றவாளி ஒரு மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதே சட்டம்தான். அப்புறம் நிரபராதின்னு சட்டத்தில் போய் எப்படி நிரூபிப்பீங்க? 100 பேர் நீங்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கினாங்க ஏமாற்றிட்டீங்கன்னு எழுதி கொடுத்துட்டானே. நீங்கள் நிரபராதின்னா அவங்களுக்குரிய பணத்தெல்லாம் ஏன் திருப்பி கொடுத்தீங்க? உதயநிதி ஸ்டாலினுக்கும் கவர்னர் வந்து அனுமதி கொடுக்காதீங்க சொல்லுங்கள். இவர் வந்து போதை வழக்கில், போதை கடத்தல் வழக்கில் பணம் சம்பாதித்த ஜாஃபர் சாதிக் இவருக்கு 7 லட்சம் கொடுத்தேன்னு எழுத்து மூலமாக வந்து இது கொடுத்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டா, புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்தினா 500 கோடிங்கிறான். இந்த கூட்டம் அனுமதியும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா சமச்சீர் கல்வி திட்டம் தான் நான் அமல்படுத்துவேன், நான் அமல்படுத்துகிற பாடத்திட்டத்தில் கருணாநிதியை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஊரை ஏமாற்றுவேன், ஈவராவை பற்றி இல்லாதையும் சொல்லாதையும் எடுத்து மக்களை முக்கட்டாளாக்குவேன். ஆனால் எனக்கு 500 கோடி கொடுன்னு எப்படி கேட்பாங்க? ஸோ அதுக்காக ஒரு போகலை. ஆல்ரெடி டோல்டு அப்படின்ட்டு, ஆல்ரெடி டோல்டு 2 இங்கிலீஷ் வார்த்தையை பேசணுன்னு டிஎம்கே ஐடிக்காரன்லாம் குதிக்கிறான். எங்கள் தலைவர் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறார்? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, செந்தில் பாலாஜியை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. நேற்று ஒரு பிரச்சனை இருந்தது, சட்ட ரீதியான பிரச்சனை. காரணம், அவர் யார்கிட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். அதை சொல்லலை அப்படின்னு சொல்லி சார்பு நீதிமன்றம் ஜட்ஜு நீதிபதி கார்த்திகேயன் சொல்லியிருந்தார். அதனால் நீங்கள் அமலாக்கத்துறைக்கு போங்கன்னார். இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவ்வளவு இது இருக்குது, கட்டுப்பாடுகள். என்னென்னா, முதல்ல கொண்டாந்து ஷூரிட்டியை கொண்டாந்து சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ண உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் பாண்டு கொடுப்பார். அந்த பெயில் பாண்டு 2:30 மணிக்குள்ளே வாங்கணும். 2:30 மணிக்குள்ளே ஜெயிலுக்கு தபால் 5 மணிக்குள்ளே போய் சேரணும். நாங்கள்லாம் ஒரு வழக்கில் அவங்கள 2:30 மணிக்கு தபாலை வாங்கிட்டு இங்கேருந்து வண்டியில் காரில் அந்த பெயில் பாண்டை எடுத்து கொண்டு போய் அங்கே வந்து ஜெயிலுக்கு அது வந்ததான்னு பார்த்து 5 மணிக்கு எடுத்தோம். 2:30 மணிக்கு வாங்கி, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எந்த கோர்ட்டுனே போடலன்னு சொன்னார் சார்பு நீதிமன்ற ஜட்ஜ். என்ன பண்ணாங்க, எப்படி வாங்கினாங்க இந்த பெயில் பாண்டை? ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க தானே. பெயில் பாண்டை எப்படி வாங்கினாங்க, கொண்டு போய் எப்படி சாயங்காலத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இதுதான் ஃப்ராடு கூட்டமாச்சே. என்னென்ன ஃப்ராடு பண்ணாங்களோ, எங்கெங்கே பணத்தை தருனாங்களோ போட்டு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே கூத்துக்கள்லாம் இருக்குல்ல, ஸ்டாலினின் கூத்துக்கள். அவர் இது விசுவாசமாக இருந்தார்ல, விசுவாசமாக இருந்ததுக்கு தானே, விசுவாசமாக இருந்தால் அவர் ரொம்ப நன்றி இது பண்ணுவார். அண்ணாநகர் ரமேஷ் விசுவாசமாக இல்லை, விசுவாசம் ஆதிவாரோன்னு தான் அவர் தூக்கில் தொங்கினார். அதனால் விசுவாசம் இருந்தாங்கன்னா அவர் ரொம்ப ஸ்டாலின் வந்து என்ன வேணுமோ செய்வார். அது இப்படி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தனக்கு கொடுத்த லஞ்சத்தை எல்லாம் வந்து கோடிக்கணக்கான லஞ்சத்தை வெளியில் சொல்லாமல் இருந்ததுனால அவருடைய அந்த தியாகத்தை பாராட்டி ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்தியிருக்காரு ஸ்டாலின். முதல்ல என்ன நடந்தது? பாலாபிஷேகம். செந்தில் பாலாஜி படத்துக்கு பாலாபிஷேகத்தை திமுக காரங்கிட்டலாம் சொல்லி செந்தில் பாலாஜி படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இதுவரை ரஜினிகாந்துக்கு பண்ணுவாங்க, விஜய்க்கு பண்ணுவாங்க, சினிமா நடிகர்களுக்கு தான் பாலாபிஷேகம். இப்போ முதல்ல அரசியல்வாதி, அதுவும் 3ஆம் தர அரசியல்வாதி, 2ஆம் தர அரசியல்வாதி கூட இல்லை, அவருக்கு பாலாபிஷேகம் எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கி சுதந்திர போராட்டம் நடக்கும்போது வ.உ. சிதம்பரனார் கப்பலை ஒட்டினார், கப்பல் வச்சுருந்தார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக போராடி உள்ளே போய் செக்கெடுத்தாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையில தான் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க. சிதம்பரனார் என்ன நினச்சார், வ.உ.சி
இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கோம், கப்பல் கம்பெனியே விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம மக்கள் எவ்வளோ எழுச்சியாக இருப்பாங்க, நம்மளை வரவேற்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் காத்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளில வந்தார். ஒரு மாலை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய தேச தியாகிக்கு. இப்போவும் வரமாட்டான். இது இந்த ஸ்டாலின் குரூப்பு பண்ணுறது. ரூபாயை கொடுத்து 1000 ரூபா பிரியாணின்னு கொடுத்து பாலாபிஷேகம் பண்ணது அவர். ஸோ அதை பண்ணுறான் அவ்வளோ பேர். ரெண்டாவது என்ன பண்ணுறான், பிரியாணி. ஒரு 5000-10,000 பேருக்கு பிரியாணி செஞ்சுட்டான். பாருங்கள் அந்த வீடியோவை. சிக்கன், கோழி என்ன மாதிரி வெட்டியிருக்காங்க, அடுத்தது முட்டை, இதெல்லாம் போட்டு பிரியாணி எப்படி தயாராகுதுன்னு பாருங்கள். இந்த பிரியாணியை ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான். அவன் முதல்ல இப்போ திமுக பிரியாணினாலே கான்ட்ராக்டர் வரமாட்டேன்ட்டான். இவனும் சொல்லியிருக்கான், உங்கள் ஆள் வச்சு கரண்டியை தூக்கிட்டு போயிடுவான், சட்டியை தூக்கிட்டு போயிடுவான், வேணாம். அப்போ தான் இந்த ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரையோ, எங்கள் திமுக காரனே வரமாட்டான், நீ வெளி இடத்துல வச்சு செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால கான்ட்ராக்டர் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் அங்கேருந்து பிரியாணியை பண்ணி போகிறவன் வர்றவனுக்கெல்லாம் பிரியாணி. அதுக்கடுத்தது டான்ஸு, மோளம், இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் அந்த வீடியோவை பாருங்கள். ஒரே ஆட்டம், ஒரே பாட்டு. அதுக்கடுத்தது மேளம், இதெல்லாம் போட்டு அது ஒரு தனி தேசத் தலைவரில் மிகப்பெரிய தியாகி. அதனால் அதுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸ்டாலின், நன்றி ஸ்டாலினுக்கு, இவ்வளவையும் பண்ணிட்டார். இந்த கூத்தெல்லாம் பண்ணி முடித்தோடனே அவர் வெளியில் வர்றார். எங்கே போகணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஸ்டாலின்கிட்ட போகலாமே, அவர் டெல்லிக்கு போயிட்டார் மோடியை பார்க்க, அதுக்கு தனியாக வர்றார். இப்போ இதை முடிப்போம். அங்கேருந்து வர்றார். சரி, அப்போ அடுத்து எங்கே போகலாம், கழுதை கட்டால் குட்டிச்சவர். இந்த குரூப்பெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு கேட்டிங்கன்னா தானாக கருணாநிதி சமாதியில் போய் நிற்கும். அதனால் நேராக கருணாநிதி சமாதிக்கு போயிட்டார். அப்போ பொன்முடி கேட்குறாரு, அவர் எங்கே போகிறாரு, என்ன உள்ள வக்கரையா பொன்முடி கேட்குறாரு அப்படின்னு கட்சிக்கு உங்களுக்கு தலைவர்களுக்கு புரியலை. ஏன்னா அவர் வரும் ஒரே கேட்டகரியில், ஒரே குட்டையில் உரிய மட்டை. அவர் 3 வருஷம் ஜெயிலு, இவருக்கு பெயிலு. ஸோ ஜெயிலும் பெயிலும் ஒன்றா சேர்ந்தது. ஜெயில் என்ன பண்ணுச்சு, சரி பெயிலை நம்ம போய் பார்க்கலாம், நம்ம கேட்க வகை. அவரும் உள்ளே போயிட்டு வந்தவர், நம்மளும் உள்ளே போக வேண்டியவர், தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ கனிமொழி தேவைனால அமித்ஷா வச்சுக்கிட்டு ஒரு 3 வருஷம் தண்டனை தப்பிச்சிட்டோம். அதனால் நம்ம கேட்டகரி, நம்ம ஜாதிக்காரன்ட்டு பொன்முடி போய் அவரோட சேர்ந்துக்கிட்டார். 2 அக்யூஸ்டுங்களும் சேர்ந்து, 2 பேரும் குற்றவாளிகளும் சேர்ந்து கருணாநிதி சமாதிக்கு போகிறாங்க. அது சரியான இடம் தானே. சாமியார்கள்லாம் சேர்ந்தால் சிவபெருமான் கோயிலுக்கு போவாங்க, சன்னியாசிகள்லாம் சேர்ந்தால் சிவபெருமான் கோயிலுக்கு போவாங்க, குற்றவாளிகள்லாம் சேர்ந்தால் கன்னியாகுமரி கருணாநிதி சமாதிக்கு தானே போகணும். கரெக்டான இடம் தானே. அங்கே போய் 2 பேரும் சாமி கும்பிட்டுருங்க. சாமி கும்பிட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொன்முடி வாங்க, என் காரிலே வாங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன். அவர் என்ன பண்ணிட்டார், இல்லை மிக்க நன்றி, அது பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரே அதிமுகக்காரர் இல்லை, செந்தில் பாலாஜி இந்த சீனியர் கூட்டமெல்லாம் என்ன சேர்ந்தது, நேற்று அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பொன்முடி, இவர் துரைமுருகன், அதுக்கு அடுத்தது KN நேரு, இவங்கெல்லாம் போர்க்கொடி பிடிச்சாலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. பொன்முடி ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கிறேங்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா KN நேரு, நான் உன்னை வீட்டுக்கு பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணுறேன். எங்கப்பா போச்சு உங்கள் தன்மானமெல்லாம், அதிமுககாரனுக்கு பதவி கொடுத்தேன்னு பேசுனீங்கன்னா அதெல்லாம் விடுங்க,
சீனியருங்களை பூரா பதவி விட்டு தூக்கணுங்கிறான், வேறு என்ன பண்ணுறதுங்கிறாரு K.N. நேரு. எங்கப்பா அவங்க துரைமுருகன் அவர் வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ சீனியர் கூட்டம்லாம் வந்து காலில் விழுந்துருச்சு. அப்படியே அங்கேருந்து வரார். வரும்போது உதயநிதியை போய் பார்க்குறார். உதயநிதியை பார்த்த உடனே 2 பேரும் ரகசியமாக கதவை மூடிட்டு பேசியிருக்காங்க. அப்போ உதயநிதி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியணும்ல. உதயநிதி உள்ளே போனோன்னு விட்டுட்டு ஜெயிலு எப்படிப்பா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு ஒன்று. செந்தில் பாலாஜி, நீங்கள் என்ன ஜெயிலை பற்றி கேட்குறீங்க? ஆமாம், அப்போ அந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து நான் எனக்கு ஒரு 7 லட்சம் கொடுத்ததா சொல்லிவிட்டான். எங்கள் அத்தை கனிமொழியை வச்சு அமித்ஷாட்ட சொல்லி தான் ஓரளவு சமாளித்து வச்சுருக்கோம். இருந்தாலும் சொல்ல முடியாத, எனி டைம் திடீர்னு என்ன இது பண்ணி ஜெயிலே போட்டாங்கன்னா வசதி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறது தான் வந்தேன். அது நீங்கள் கவலையப்படாதீங்க, ஏசி மட்டும் இருக்காது, அதுவும் ஜெயில் சூப்பரண்ட்டு ரூமில் போய் படுத்துக்கலாம், கவலையப்படாதீங்க. நல்ல சொகுசாக இருக்குது, சாப்பாடெல்லாம் சூப்பர், வீட்டில் இருந்து எல்லாமே க்ளீனாக இருக்குது, கவலையப்படாதீங்க. ஒருவேளை ஜாபர் சாதிக்கு உங்களை கவுத்துட்டாலும், ஒருவேளை அதை அமித்ஷாவும் கவுத்துட்டாலும் நீங்கள் உள்ளே ஜாலியாக இருக்கலான்ட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாராம். அப்பா வருவார், அவர் வந்துக்கிட்டே இருக்கார், டெல்லியில் இருக்கார். வந்த உடனே அப்பாவை பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்ன சார் அடுத்து உங்களுடைய நடவடிக்கை என்ன? நான் நிரபராதி என்பதை சட்டத்தின் மூலமாக நிரூபிப்பேன். ஏன்னா வேடிக்கையாக இருக்குது, சட்டம்தான் உங்களை, சுப்ரீம் கோர்ட்டு தான் நீங்கள் குற்றவாளி, ஒரு மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதே சட்டம்தான். அப்புறம் நிரபராதின்னு சட்டத்தில் போய் எப்படி நிரூபிப்பீங்க? 100 பேர் நீங்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை வாங்கினாங்க, ஏமாற்றிட்டீங்கன்னு எழுதி கொடுத்துட்டானே. நீங்கள் நிரபராதின்னா அவங்களுக்கு பணத்தை ஏன் திருப்பி கொடுத்தீங்க? அவருக்கே தெரியல. அதனால் சட்டம் மூலமாக நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வந்து உடனே எல்லாருமே வாழ்த்து சொல்லணும்ல. அப்படி வந்து வெளியில் பார்க்குறாரு, அதிசயம். அந்த கரூர் ஜோதிமணி முதல்ல நிற்கிறாங்க. இந்த அம்மா எதுக்கு இங்கே வந்தது அப்படின்னு நினைக்கும்போது வந்து அந்த அம்மா அழுகுது. ஒரு பார்த்து அந்த வீடியோவை பாருங்கள். இந்த அம்மா ஏன் அழுகுதுன்னு யாருக்கும் புரியலை. ஏன்னா உள்ளே போயிட்டு வந்து செந்தில் பாலாஜி அழுகலை, ஆனால் இந்த அம்மா தேம்பி அழுகும். வீடியோவை பாருங்கள். அழுதுட்டு ஒரு கவரை கொடுக்குது. அவருக்கு ஒரே யோசனை, இந்த மாட்டை போய் கவர் வாங்கலாமா? இது ஒரு மாதிரியான ஆளாச்சே, செவலியில் குதிச்சதாச்சே, இது என்ன உள்ளங்க வச்சுருக்குன்னு தெரியாத, நிச்சயம் அதில் பணம் இருக்காது. செந்தில் பாலாஜி கோடிகளில் தான் வாங்குவார், கவரில் என்ன 5000 10,000 வைக்க முடியும். ஏதோ ஒரு கவர் வேறு கொடுத்தாங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் வாங்கிட்டு அப்படி இந்த பக்கம் திரும்புகிறாரு நம்ம நாட்டு வக்கீல் RS பாரதி வந்து நிற்கிறார். வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. வந்து அப்படியே காதில் போய் பக்கத்தில் போய் நாட்டு வக்கீல் சொன்னாராம், நீங்கள் போனோன்னா டாஸ்மாகெல்லாம் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கிது, நீங்கள் ஒரு 20 ரூபாயை கூட்டி விட்டீங்க, இப்போ கொஞ்சம் 20 ரூபா கம்மியாக கிடைக்கிது, நமக்கு டாஸ்மாக் இல்லாமல் முடியாது, அதனால் பழைய ரேட்லேயே கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. என்ன மந்திரியாக போடட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அது முடிஞ்ச உடனே இவர் வர்றாரு, இல்லை எடுபடி 2ஆம் எடுபடி இவர் மா சுப்பிரமணி வர்றார். துர்கா ஸ்டாலினுக்கு எடுபடி சேகர் பாபு, ஸ்டாலினுக்கு எடுபடி இவர் தான். ஏன்னா வாக்கிங் போகும்போதெல்லாம் பின்னாடி போய் கையை கட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பார். அதனால் அவர் வந்து பார்த்துருக்கார், பொன்னாடை போத்திருக்கார். இந்த வீடியோ பாருங்கள், பொன்னாடை. மா சுப்பிரமணியன் உடனே அவர் பக்கத்தில் கேட்டிருக்காரு, என்ன தெரியுதா, என்னங்க என்ன தெரியுதான்னு கேட்குறீங்க அப்படின்னு அவர் அப்படியே பார்த்துருக்காரு செந்தில் பாலாஜி. தெரியலையா, நீங்கள் யூரின் போனோடனே உங்களை இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஓமந்தூரார். அப்போ நான் தான் பக்கத்தில் இருந்து அந்த டாக்டர்கிட்டலாம் சொல்லி சிகிச்சையெல்லாம் நான் தான் பார்த்தேன். ஓ மா சுப்பிரமணியான்னு இருக்காரு அவர். அப்போ தான் அதுதான்
அப்படின்ட்டு இப்போ எப்படி யூரின் போகுதா இல்லை பழையபடி நார்மலாக இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்படியே ஒரு முறை முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு அப்படியே அடுத்து வந்துட்டார். அடுத்து வந்தால் பத்திரிகை நிருபர்கள்லாம் சூழ்ந்துட்டாங்க. சார்னு பின்னாடி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஆள் கேட்டிருக்காரு, சார் உண்மையிலே உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா நடிப்பா அப்படின்னு. அப்படியே திரும்பி ஒரு முறை முடிச்சாராம். இன்னொருத்தர் கேட்டாராம், சார் எத்தனை அடைப்புக்கள் இருந்தது. இன்னொரு ஆள் என்ன கேட்டிருக்காரு, உண்மையிலே ஆப்ரேஷன் நடந்ததா காவேரியில், இல்லை உண்மையிலே நடித்தாங்களா அப்படின்னு. அப்படியே கோபமாக பார்த்துட்டு பதிலே சொல்லணும். அப்படியே அதோட செந்தில் பாலாஜி வெளியில் வந்துட்டார். அடுத்த பிரச்சனை இப்போ என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கு நேற்று முழுவதும் நல்ல ஏசி போட்டு நல்லா தூங்கி இருக்கிறார். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போவானா, எப்போ வாக்கிங் போவார்ல, அந்த ஒரு இந்த டிஷர்ட் எதுவும் போட்டு அந்த வாக்கிங் போகும்போது தானே இவங்க போய் மாட்டினாங்க அமலாக்கத்துறை. இன்னும் சொல்லப்போனால் அமலாக்கத்துறைக்கு இவரை கைது பண்ணணுங்கிற நினைப்பே இல்லை. அவங்க வந்தது விசாரணைக்கு தான் வந்தாங்க. இப்போ பொன்முடியை விசாரித்தாங்க, கைது பண்ணாங்களா? பொன்முடி பையனை விசாரித்தாங்க, கைது பண்ணாங்களா? இவரையே அது மாதிரி விசாரிக்கணும்னு வந்தாங்க. விசாரிக்க வந்த உடனே இவர் கருணாநிதி ஐயோ அம்மானு குதித்த மாதிரி இவர் குதித்த குதி, யூரின் போனது, இதெல்லாம் பார்த்த உடனே தான் அவங்க சரின்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க பழி வாங்க, ஸ்டாலின் சொல்கிறார் பழி வாங்கி இருக்கிறார்கள். நாங்கள் இதை பழி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. விசாரிப்பதுக்கு வந்தாங்க, ஆதாரத்தோடு வந்தாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வந்தாங்க, பேங்க் மேனேஜர்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவர் குதித்த குதியில் அவங்களே பயந்து போயிட்டான். அமலாக்கத்தில் என்னென்ன ஆச்சுருந்தாலும் இந்த குதிக்கல. அது சிறுநீர்லாம் போனோன்னு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, டச்சே பண்ணக்கூடாதுன்ட்டு தான் அப்புறம் போய் கைது பண்ணாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்த இது இருக்குது, கவர்னர் என்ன சொல்ல போகிறார். அதுக்கு தான் ஸ்டாலின் டெல்லி போனது. அல்ல, அது கனிமொழி வச்சும் போதே பேசிட்டார். என்னென்னா, கவர்னர் பதவி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. ஏன்னா பொன்முடிக்கு சொன்னார் பதவி எடுத்து வைக்க மாட்டேன். அவர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர். அப்புறம் தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்காங்கல்ல, 50 கோடி வக்கீலுங்க போனால் இதம்மா உடனே ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்த மாதிரி இப்போ இவருக்கு என்ன நடக்குமோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு ஸ்டாலின் அதுக்காகத்தான் அது அமித்ஷாவை பிடிச்சி இவரை பதவி ஏற்க அனுமதிக்க சொல்லுங்கள். அது ரெண்டாவது, உதயநிதியை துணை முதல்வராக்குவதற்கு அனுமதி கொடுப்பாரா கவர்னர்? ஏன்னா இப்போ கவர்னர் சமீபத்தில் என்ன கேட்டிருக்காரு, அமலாக்கப் பிரிவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு உடனே வாங்கன்னு. வந்த உடனே இந்த ஜாஃபர் சாதிக் இவருக்கு உதயநிதிக்கு 7 லட்சம் ரூபாய் ட்ரஸ்ட்டில் இருந்து கொடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல, அது எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. எதுக்கு கேட்டாருன்னு தெரியல. அந்த கூட்டம் இப்போ ஆடி போயிருக்கு. ஆகா, அந்த கதை இழுத்தாருன்னா இவரை துணை முதலமைச்சர்னா இல்லை, போதை மருந்து கடத்திய வழக்கில் சம்பந்தப்பட்டவரிடம் இவர் பணம் வாங்கி இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவரை நான் துணை முதல்வர் ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த கூட்டம் அதுலேயும் பயந்துருக்கு. அடுத்தது, இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு இவர் பேசாமல் பெயிலில் தானே வந்திருக்காரு. இன்னும் குற்றம் இருக்கு அவன் மேலே, குற்றம் நிரூபிக்கப்பட ரொம்ப குற்றவாளி தானே அவர். இதெல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு குற்றப்பத்திரிக்கை. அவருக்கும் கொடுக்க மாட்டேன்னா என்ன செய்கிறதுன்னு தான் அமித்ஷாவை கனிமொழி மூலமாக பிடிச்சி நேற்று செந்தில் பாலாஜிக்கும் இவருக்கும் ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கவர்னர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி வச்சுருக்காரு. அதனால் ஸ்டாலின் திரும்பி வந்தோம்னா 4-5 நாள் உதயநிதிக்கு ஒத்துக்கிறாரா அப்படின்னு, செந்தில் பாலாஜிக்கு ஒத்துக்கிறாரான்னு. நான் என்ன சொல்கிறேன், கவர்னருக்கு என்னுடைய அட்வைஸ், உதயநிதிக்கு இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு இவருக்கு சொன்ன மாதிரியே செய்யுங்க, பொன்முடிக்கு சொன்ன மாதிரி செய்யுங்க. செந்தில் பாலாஜிக்கு இவர் குற்றவாளி, பெயிலில் தான் வந்திருக்கார். இவருக்கு நான் பதவி பிரமாணம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். இந்த கூட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகட்டும், சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும். ஏற்கனவே ஒரு குற்றவாளியை நான் பதவியேற்பு பண்ணலாம்னு சொன்ன மாதிரி இந்த குற்றவாளிக்கும் பதவியேற்பு பண்ணுங்கன்னு சொல்லட்டும். உதயநிதி ஸ்டாலினுக்கும் கவர்னர் அனுமதி கொடுக்காதீங்க சொல்லுங்கள். இவர் போதை வழக்கில், போதை கடத்தல் வழக்கில் பணம் சம்பாதித்த ஜாஃபர் சாதிக் இவருக்கு 7 லட்சம் கொடுத்தேன்னு எழுத்து மூலமாக இது கொடுத்துருக்காரு ஈடியில், அமலாக்கத்துறையில். அதனால் இவரையும் நான் துணை முதல்வராக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் போகட்டும், சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும். அதுக்கு ஒரு 50 கோடி செலவு பண்ணிட்டோம். இல்லை அவரையும் நீங்கள் ஒரு போதை மருந்தில் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் இப்போ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லட்டும். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கவர்னர் செய்தால் நல்லது. எடுத்தோடனே கவர்னர் அவர்களுக்கு பதவியேற்பு வச்சுனீங்கன்னா நாளைக்கு குற்றம் செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற கருத்தை
செந்தில் பாலாஜி விஷயத்தில் இன்றைக்கி நடந்த விஷயங்களை வைத்து கருத்தை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். முதல் கருத்தாக. அடுத்தது, ஸ்டாலின் மோடியை போய் சந்திச்சிருக்கார். ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு, மோடி எப்போவுமே இதுக்கு முன்னாடியெல்லாம் சந்திக்கும் போது 15 நிமிஷம்தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாராம். அவர்கிட்ட பேசுகிறதுக்கு 15 நிமிடம் மட்டும் அனுமதி கொடுப்பார் மோடி எப்போவுமே இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போது 50 நிமிஷம் அனுமதி கொடுத்துருக்காருங்கிறார். அது ஸ்டாலின் பாவம் இன்னும் மறந்துட்டார். நீங்கள் முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் மோடி அரசாங்கம் மெஜாரிட்டி இருந்தது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க. இப்போ மெஜாரிட்டி போச்சு. சந்திரபாபு நாயுடுவையும் உங்களுக்கு நிதிஷ்குமாரையும் நம்பி தான் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு மரியாதை கூட கொடுக்கணும்ல, ஏன்னா 22 MP வச்சுருக்கீங்கல்ல. அதனால தான் மோடி 15லேருந்து 50 நிமிஷம் ஆக்கிட்டார் உங்களை பார்க்குறது. அவரும் ஒரு அடிப்படை அரசியல்வாதி தான். சரி, என்ன பேசுனாங்க? ஸ்டாலின் சொல்கிறாரு, இவர் 3 விஷயத்துக்கு போய் பேசினாராம். முதல் விஷயம், மெட்ரோ ரயிலுக்கு பணம் ஒதுக்கலையாம் 2ஆம் திட்டத்துக்கு தமிழ்நாட்டில், இது சென்னையில். அதை கேட்க போனார். பணம் ஒதுக்கலை, நிதி ஒதுக்கலை மெட்ரோ திட்டத்துக்குன்னா, நீங்கள் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கல்ல, G ஸ்கொயருக்கு பார்த்து காலில் விழுந்தீங்களே, அது மாதிரி எங்கே ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியோ இல்லை நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸ்க்கோ போய் நிதி ஒதுக்குங்கன்னு நிதியமைச்சர்கிட்ட தானே கேட்கணும். அதுக்கு எதுக்கு நீங்கள் இவர்கிட்ட போனீங்க மோடிக்கு? அதுக்கு ஒரு கேள்வி. அதுக்கடுத்தது புதிய கல்வி 500 கோடி கொடுக்கணுமா அவங்க. காதில் பூசத்துறார் ஸ்டாலின். வாத்தியாருங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதெல்லாம் கொடுக்க முடியலன்னா சென்ட்ரல்லேருந்து பணம் வரல அப்படின்னு. சென்ட்ரலில் இவ்வளோ நாளாக இவருங்க தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாநில அரசுங்க தான் சம்பளம் தான் கொடுக்குறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டான், புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்தினா 500 கோடிங்கிறான். இந்த கூட்டம் அனுமதியும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா சமச்சீர் கல்வி திட்டம் தான் நான் அமல்படுத்துவேன், நான் அமல்படுத்துகிற பாடத்திட்டத்தில் கருணாநிதியை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி ஊரை ஏமாற்றுவேன், ஈவேராவை பற்றி இல்லாதையும் சொல்லாதையும் எடுத்து மக்களை முக்கட்டாலாக்குவேன். ஆனால் எனக்கு 500 கோடி கொடுன்னு எப்படி கேட்பாங்க? ஸோ அதுக்காக ஒரு போகலை. 500 கோடி பற்றி பேச முடியாது. அப்புறம் இன்னொன்று எதுக்காக போனாராம், ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் மீன் பிடிக்க போனாங்களே இலங்கைக்கு, அதில் சில பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அது விஷயமாக பேச போனாராம். எப்போவுமே தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது அரெஸ்ட் ஆகிட்டா கடிதம் தானே எழுதுவீங்க. நீங்கள் என்றைக்காச்சும் நேரம் போய் பார்த்துருக்கீங்களா? அப்போ இப்போ இதுக்காக நீங்கள் நேரம் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியுமா? அதுவும் இந்த தடவை எப்படி அறிக்கை விடுறாரு, தமிழக மீனவர்கள் இல்லையா, இந்திய மீனவர்கள். எவ்வளோ நாட்டுப்பற்று வந்துருச்சு பாருங்கள். நேற்று வர தமிழக மீனவர்கள்னு ஒரு இன்றைக்கி நாட்டுப்பற்றோட இந்திய மீனவர்கள் அப்படிங்கிறது. ஆனால் இந்திய மீனவர்கள்ட்டு மத்திய அரசாங்கத்தை சொல்லும்போது மட்டும் ஒன்றிய அரசு, அது மட்டும் நாட்டுப்பற்று இல்லையா? அது என்ன நாட்டுப்பற்றா? என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இந்திய மீனவர்களை பண்ணணும். ஆக போனது பாரத் ரத்னாவுக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொன்னார், இந்த சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவதில் மோடியின் கையில் இருக்கிறது. பயனுள்ள சந்திப்புனா அப்பாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறது. மோடி கொடுப்பாரா? சொல்ல முடியாது. அவங்கள பிஜேபியை சொல்லவே முடியாது. என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் சந்திப்பு முடிஞ்சு வெளியில் வந்திருக்காரு. வந்தால் நிருபர்கள் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒருத்தருக்கு ஒரு இங்கிலீஷ் நிருபர் எல்லாத்தையும் சொல்கிறது. இவர் பேசி முடிச்ச உடனே இங்கிலீஷில் கேட்க ஒரு தடவை டெவலப்மெண்ட் சொல்லி சமாளிச்சிட்டார். இந்த விட இந்த டெல்லிக்கு போனாலே அதுக்காக தான் அவர் டெல்லிக்கு போகிறது பயப்படுறதுக்கு காரணமே இதுதான். முடிச்சுட்டு வந்தால் பத்திரிக்கை நிருபர் வருவான், தமிழ் இவங்களை சமாளித்து அந்த இங்கிலீஷ்காரன் நிருபர்களை சமாளிக்கிறது தான் அவருக்கு பெரிய தலைவலி. டெவலப்மெண்ட்டுனாரு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, அவங்க கேட்குறாங்க அது என்னாச்சு இன்றைக்கி சந்திப்பு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல்டு அப்படின்ட்டு. ஆல்ரெடி டோல்டு மரியாதை சந்திப்பது என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க? சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல்டு. 2 இங்கிலீஷ் வார்த்தையை பேசணுன்னு டிஎம்கே ஐடிக்காரன்லாம் குதிக்கிறான். எங்கள் தலைவர் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறார், என்ன போட்டிருக்கான் தெரியுமா? ஸ்டாலின் ராக்டு, ரிப்போர்ட்டர்ஸ் ஷாக்டு. ஸ்டாலின் ராக்டு நான் அசத்திட்டாரான். இது ஜஸ்ட் ஆல்ரெடி டோல்டு 2 வார்த்தையை சொன்னது. இது என்ன கதைன்னா, இந்த வீட்டுக்காரங்க வேலை செய்கிறாங்கள்ல, வீட்டில் துடைக்கிறது இதெல்லாம், தமிழ்நாட்டிலேருந்து வீடு துடைக்கிறதுக்கு அமெரிக்கா போவாங்க. இந்த அமெரிக்கா போகிறது ஒன்றுமே தெரியாது. 1ஆம் கிளாஸ் படிக்காத பொம்பளைங்களாம் அனுப்புவாங்க.
ஆனால் ஒரு 6 மாதம் ஆனால் அந்த பொம்பளைங்கெல்லாம் இங்கிலீஷ் வெளுத்துவாங்க. என்னடா ஒன்றுமே படிக்காமல் போனாங்க, ஒன்றுமே தெரியாது, அமெரிக்காவுக்கு போய் 6 மாதத்தில் இங்கிலீஷ் பேசி கடகடன்னு வருது. அப்படி அமெரிக்காவுக்கு போனாலே இங்கே டெய்லி இதை பற்றி ஆங்கிலத்தில் தானே பேசணும். அப்போ ஒரு 2-3 வார்த்தை தெரிஞ்சிடும். அவர் ஸ்டாலின் ஒரு 15-16 நாள் போனதில் ஒரு 2-3 வார்த்தை தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் அவர் ஆல்ரெடி டோல்டுனாரு. டிஎம்கே ஐடிக்காரன் பிடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்நெட்டில் எங்கள் தலைவர் பாருன்னு எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ இந்த 2 வார்த்தை தெரிஞ்சது தான் அமெரிக்காவுக்கு போனதில் பிரயோஜனம். இங்கே போயிட்டு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார். அப்பாவுக்கு இது கிடைச்சிடும் அப்படின்னு பார்ப்போம். பிஜேபி என்ன பண்ணுறாங்கங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது, பயத்தில் இருக்கும் துரைமுருகன். மந்திரி பதவி போயிடும்னு உறுதியாகி போச்சு. சீனியர்களை தூக்க போகிறாங்கன்னு ரொம்ப பயத்தில் இருக்கார். அதுக்கு தான் என்னடா பண்ணலான்னு ஜாலியாக அடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார். பயந்துக்கிட்டே இருந்தேன். ஜாலியாக அடிச்சிடலாம். எப்படியா ஜாலியாக அடிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணிடலாம் ஸ்டாலினை. அவர் தான் ரட்சகர், கர்த்தர் அப்படின்லாம் சொல்லிடலான்னு சொல்லி பார்த்தாரு. இப்போ மந்திரி பதவி தூக்குற நெருங்கிட்டு வருது. இப்போ அடிக்கிறார் ஸ்டாலினை பாராட்டி. என்னென்னா, பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் கருணாநிதியாம். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் பயம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே இந்த மாதிரி பொய் சொன்னால் நம்ம உண்மையை சொல்லி சரித்திரபூர்வமான உண்மைகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோம்ல. பயம் என்றால் என்னவென்று தெரியாதவர் கருணாநிதினு உண்மையா? 2001 வீடியோ எடுத்து இப்போ போட்டு பாருங்கள். ஐயோ அம்மா வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள். அதாவது போலீஸ் கைது பண்ண போகிறாங்க 2001. இவர் ராஜாத்தி அம்மாள் வீட்டில் இருக்கார். போயிட்டாங்க. ஐயா உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். தைரியமுள்ள ஆம்பளையாக இருந்தால் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல 1996. அம்மா உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். பெண் போலீஸாக போனாங்க. அவ்வளோதானே. கொஞ்சம் இருங்க, பூஜை ரூமுக்கு போயிட்டு சேலையை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார். சேலையை மாற்றினார். வெளியில் போகணும்ல, பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணிட்டு வாங்க போகலான்னார். அவங்களுக்கு தான் பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் அவர் தான். நீங்கள் உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணீங்க? நான் பாத்ரூமுக்கு போகணும். நம்ம செந்தில் பாலாஜி ஃபார்மேட்டில் பாத்ரூமுக்கு போகணும். நல்ல வேலை செந்தில் பாலாஜி மாதிரி அங்கேயே போகல. சரி பாத்ரூம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணார்? தாப்பா போட்டு மொபைல் ஃபோனை கையில் உள்ளுக்குள்ளே சொல்லி வச்சுருந்தார். போலீஸ் அவர் சிஎம் அதெல்லாம் செக் பண்ணக்கூடாது. உள்ளேருந்து முரசலிமாரா போலீஸ் வந்திருக்கேன் என்னை பிடிக்க, கொஞ்சம் உடனே வா, ஆட்களை கூட்டிகிட்டு. கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கேருந்து பறந்து ஓடி வந்து விட்டார். பார்த்தீங்கன்னா முரசலிமார் அடியாள் மாதிரி அப்படி வந்தார், இடுப்பில் கை வச்சுட்டு. பயந்தோ நீங்கள் பயப்படாதவராக இருந்தால் எதுக்கு முரசலிமாரனை கூப்பிட்டீங்க? அதுக்கப்புறம் தான் போலீஸ் தூக்குனாங்க. வேஷ்டி கலண்டது ஜட்டியுடன் ஊர்வலம் தலைக்கு மேலே தூக்கிட்டு ஊர்வலமாக வந்தாங்க. அப்போ இதெல்லாம் பயம் இல்லாதவர்கள் செய்கிற வேலையாது. எவ்வளோ பயந்தீங்க அன்னைக்கு ஒரு கைதுக்கு. ஆனால் துரைமுருகன் சொல்கிறாரு, பயம் என்றால் என்னவென்றே அறியாதவர் எங்கள் கருணாநிதி. அடுத்து இவரையும் சொல்கிறாரு, தளபதியும் அப்படித்தான், பயம் என்றால் என்னவென்று அறியாதவர். அன்றைக்கி கருணாநிதி 2001 தூக்குன உடனே அங்கேருந்து முதல்ல ஸ்டாலினுக்கு வீட்டிலேருந்து போட்டுருக்கு, அப்பாவும் போலீஸ் வந்துருச்சுப்பான்னாங்க. அங்கேருந்து உடனே எஸ்கேப் வண்டி எடுத்தார். எப்போவும் அண்ணா நகர் ரமேஷோடு தான் போவார் பெங்களூரு கதை, பெரிய கதையெல்லாம் இருக்குது, அது இப்போ வேணாம். அப்போ இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு பெங்களூருக்கு ஓடி போனார். பயம் என்றால் என்னவென்றே அறியாத தளபதி துரைமுருகனுக்கு கேட்குறீங்க. அன்றைக்கி கருணாநிதி அரசு சொன்னால் அரண்டு போய் பெங்களூர் போனார். உள்ளாட்சி தேர்தல் 2001-2002 உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது கராத்தே தியாகராஜனை பார்த்துட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் போய் இவருக்கு பின்னாடி போய் ஏன் ஒளிந்து கொண்டு நின்றார்? சரத்குமாருக்கு பின்னாடி வீராதி வீரர் என்றால் நேருக்கு நேர் கராத்தே தியாகராஜன் மோதி இருக்கணுமே, ஏன் ஒளிந்து கொண்டு நின்னார் உங்களுடைய வீர தளபதி? சட்டசபையில் போய் வீரத்தை காட்டினாரா? ஜெயலலிதா சட்டசபையில் இருக்கும்போது பின் ரோவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னபோது ஜெயலலிதா அவர்கள் தளபதி என்றால் தலைமை தாங்கி நடத்தணும், என்ன தளபதின்னு பேர் வச்சுட்டு போய் ஒளியிறங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தால் உங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் சட்டசபையில் ஓடி ஒளிந்தார் உங்கள் தளபதி? அதுக்கும் நம்ம துரைமுருகன் பதில் சொன்னால் நல்லாயிருக்கு. நீங்கள் ஜாலியாக தட்டுறதுன்னா தட்டுங்க, அந்த சொன்னீங்களே ரட்சகர், கர்த்தர், அப்படி சொல்லுங்கள். இவர் பயமில்லாதவர், அப்பா பயமில்லாதவர், இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்க உண்மையை சொல்லணும்ல. அதுக்காகத்தான் இந்த உண்மையை. அவங்க 2 பேருமே கோழைகள், அவர்கள் வீரர்கள் அல்ல, இதுக்கு எதற்கும் பயப்படாதவர்கள் அல்ல, எல்லாவற்றுக்கும் பயப்படுபவர்கள் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும். அப்படிங்கிறத இன்றைக்கி ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்
இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, கனிமொழிக்கு மந்திரிக்கு இணையான பதவி மத்திய அரசாங்கத்தில். மாநிலத்தில் கொடுத்தா அப்போ நம்ம சொல்லலாம் அவங்க குடும்ப ஆட்சி நடக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் பதவி மந்திரிக்கு இணையான பதவி, அதாவது உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு அவங்கள தலைவராக போட்டாங்க, கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து. ஒரே ஆச்சரியம். ஏன்னா டிஆர் பாலு 85 வயசாச்சு, அவர் ரொம்ப சீனியரு. 82 வயசாச்சு, 85 வயசாச்சு, சீனியரு. அவருக்கு பார்லிமெண்ட்டில் எல்லாருமே தெரியும். அவரை விட்டுட்டு இவர் கொடுத்துக்கிறாங்களே. அதனால் ஸ்டாலினுக்கும் ஷாக்கம், உதயநிதிக்கும் ஷாக்கம். உதயநிதி சொல்லியிருக்காரு, அப்பாட்ட என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, நமக்கு தெரியாமல் எப்படி பார்த்த பதவி வாங்கினாங்க, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்போ ஸ்டாலின் சொன்னார், ஏப்பா நம்ம விஷயத்துக்கு அவங்க தயவு நாட வேண்டியது இருக்குது, உன் மேட்டரு செந்தில் பாலாஜி மேட்டர் எல்லாம் இவர் அமித்ஷா தான் நமக்கு உதவி செய்யணும், நீ துணை முதல்வராகிறது அதாவது உங்கள் அத்தையை பிடிச்சதான் நான் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதவி வந்தது கண்டுக்காத, நம்ம அது ஏதாச்சும் ஒன்று அனுகூலத்தை வாங்கிக்கிறோம், அதெல்லாம் நீ கண்டுக்காத, ஏதோ நமக்கு விஷயம் முடிஞ்சா சரி விடு அப்படின்னு வாழ்த்து சொல்லிடுன்ட்டாரான். அதனால எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டாங்க. அந்த அம்மா நினைத்ததை சாதிச்சிட்டாங்க. தூத்துக்குடியில் எம்பியிலேயே தோக்க வேண்டிய ஆள், அமித்ஷாவின் கருணையினால் பாவம் வாசன் கட்சியில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு படுதோல்வி அடைய செஞ்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க, எம்பி ஆனாங்க. எம்பிஐ மந்திரி ஆகணும்னு பார்த்தாங்க. மந்திரி ஆகணும்னா திமுக கூட்டணியில் சேர்ந்தால் தானே மந்திரி ஆக முடியும். திமுக கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில் இல்லை, அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியது, ஏதாச்சும் வேறு ஒரு பதவின்னு கேட்டாங்க. அப்போ கேபினெட் அந்தஸ்தில், மினிஸ்டர் அந்தஸ்தில் உணவு பாதுகாப்பு துறைன்னு போட்டு அதுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பிஜேபியில் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.